வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் தடை பிஎஃப் கணக்கு சார்ந்து ஊழியர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஃப் கணக்கில் உள்ள ஒரு சிறிய தவறு கூட எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களை உருவாக்கலாம் என்று இபிஎஃப்ஓ சமீபத்தில் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் பணியில் சேர்ந்த தேதி, டேட் ஆஃப் ஜாயினிங் மற்றும் பணியிலிருந்து விலகிய தேதி, டேட் ஆஃப் எக்ஸிட் ஆகியவற்றில் பிழைகள் இருந்தால் உங்கள் பிஎஃப் பணத்தை எடுப்பதிலும் மாற்றம் செய்வதிலும் அல்லது ஓய்வூதியம் பெறுவதிலும் தாமதங்கள் அல்லது மறுப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பலரும் இந்த தேதிகளை சாதாரண தகவலாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இந்த 2 தேதிகளே உங்கள் முழு சேமிப்பு காலத்தை நிர்ணயம் செய்யும் முக்கிய அடிப்படைகள். உதாரணமாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியிருந்தால் தான் ஓய்வூதியத்திற்கு தகுதி கிடைக்கும். இந்த நிலையில் தேதிகளில் தவறு இருந்தால் நீங்கள் அந்த தகுதியினை இழக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல் பிஎஃப் இருப்பில் கிடைக்கும் வட்டி கூட நீங்கள் எவ்வளவு காலம் பங்களிப்பு செய்தீர்கள் என்பதை பொறுத்து கணக்கிடப்படுகிறது. எனவே தவறான தேதிகள் உங்கள் வருமானத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடும். இந்த சிக்கல்களை கருத்தில் கொண்டு இபிஎஃப்ஓ தற்போது பிஎஃப் கணக்கில் உள்ள விவரங்களை திருத்தும் முறையினை எளிமைப்படுத்தியுள்ளது. உங்கள் யுஏஎன் ஆதார் இணைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டிருந்தால் பெயர், பிறந்த தேதி, வேலைவாய்ப்பு தேதிகள் போன்றவற்றை ஆன்லைனில் எளிதாக திருத்தம் செய்ய முடியும். பல சமயங்களில் கூடுதல் ஆவணங்கள் தேவையில்லை. ஆனால் உங்கள் பிஎஃப் பங்களிப்பு பதிவுகளுடன் இந்த தகவல்கள் பொருந்தியிருக்க வேண்டும். மற்றொரு புறம் 2017க்கு முந்தைய கணக்குகள் அல்லது ஆதார் இணைக்கப்படாத யுஏஎன் கணக்குகள் இருந்தால் ஆன்லைன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மூலம் மாற்றங்களை கோர வேண்டும். இதில் உங்கள் முன்னாள் நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியமாக இருக்கும். மேலும் ஆதார் இணைக்கப்படாத கணக்குகள் அல்லது உறுப்பினர் உயிரிழந்த நிலையில் வாரிசுகள் திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் பிசிக்கல் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் படிவத்தை நிரப்பி நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். பலருக்கு எழக்கூடிய முக்கிய சந்தேகம் என்னவென்றால் அவர்கள் வேலை செய்த நிறுவனம் தற்போது மூடப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்பதாகும். இதற்கும் இபிஎஃப்ஓ தீர்வு வழங்கியுள்ளது. நீங்கள் கூட்டு அறிவிப்பு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் படிவத்தை நிரப்பி அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரி அல்லது வங்கி மேலாளரிடம் சமர்ப்பணம் பெற்று தேவையான ஆதார ஆவணத்துடன் நேரடியாக இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். இதன் மூலம் நிறுவனத்தின் உதவி இல்லாமல் கூட உங்கள் பிஎஃப் விவரங்களை திருத்திக் கொள்ள முடியும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. யுஏஎன் போர்ட்டலில் லாகின் செய்து சர்வீஸ் ஹிஸ்டரி பகுதியில் உங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் மற்றும் டேட் ஆஃப் எக்ஸிட் சரியாக உள்ளதா என்பதை உடனடியாக சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் பிழை இருந்தால் அதை உடனடியாக திருத்த கோரிக்கை கொடுக்க வேண்டும். சிறிய தவறுதான என்று அலட்சியம் காட்டினால் பிற்காலத்தில் உங்கள் சொந்த பணத்தை பெறுவதற்கு நீங்கள் பல தடைகள் சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக அவசர காலத்தில் அல்லது ஓய்வூதியம் பெறக்கூடிய நேரத்தில் இந்த பிழைகள் பெரும் சிக்கலாக மாறும். எனவே இப்போதே உங்கள் பிஎஃப் கணக்கை சரிபார்த்து தேவையான திருத்தங்களை செய்து வைப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.